பசங்கள டியூஷன்ல பிக்கப் பண்ணுறதுக்காக ஹஸ்பண்ட் வந்து கிளம்புனாங்க. நீயும் வரியான்னு ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னாங்க. அதுக்குள்ளாடி படபடான்னு என்ன செஞ்சுட்டேன், கிளம்பிட்டு அப்படியே பசங்களையும் நான் டியூஷன்ல பிக்கப் பண்ணிட்டு, ராமன்புதூர்ல இருக்கக்கூடிய குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல தான் இப்போ ரீசெண்டா வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் மொத்தமா வாங்காட்டியும், அப்பப்போ வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இங்க தான் வந்து வாங்குவோம். நான் மட்டும் இல்ல, என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து எப்போவுமே இங்க வந்து பார்த்து பார்த்து வாங்குறதுக்கு கொஞ்சம் ஃபேமிலியோட வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருக்குது. அதனால வீட்டு பக்கம் பார்த்தீங்களா, அப்படியே வாங்கிட்டு வரும்போது என் பையனுக்கு ரீசெண்டா இந்த சைக்கிள் வாங்கியிருந்தேன். அம்மா நான் சைக்கிள் ஓட்டுறத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் ஸ்கூட்டி பைக்கெல்லாம் போகிற அந்த இதுலேயே வண்டியை ஓடிட்டே வந்துட்டு இருந்தான் பார்த்துக்கோங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரே பயமாக இருந்தது. மக்களே அப்படி போகக்கூடாது, சைக்கிளில் போகிற நம்ம சைடை ஓரம் கட்டி தான் வரணும். அம்மா அன்னைக்கு பார்த்தேன், எனக்கு கஷ்டமாக இருக்கு, நீ அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்து, பாருங்கம்மா நான் எப்படி ஓட்டுறேன்னு பாருங்கன்னு அவனை முன்னாடி போக வச்சு நாங்களும் பின்னாடியே கிளம்பி வந்துட்டோம். எல்லாமே வாங்கிட்டீங்க, எங்கள் 2 பேருக்கு என்ன வாங்குனீங்க அதை முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக சத்தம் போட்டுகிட்டே இருந்தாங்க. சரி அவங்களுக்குள்ள பங்கு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா பெடிகிரி வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அதை ஓப்பன் பண்ணி கொட்டி கொடுக்குறதுக்குள்ளாடி டைம் ரொம்ப இதாயிரும். அதுக்குள்ளாடி இவங்க பொறுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரங்க தான் பேகுக்குள்ளே இருந்த ப்ரெட்டை எடுத்து என்ன செஞ்சாங்க, எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ப்ரெட்டு வந்து ப்ரூனோ சாப்பிடவே மாட்டான். ஆனால் கண்மணி தான் நிற்கவே இல்லை. கொஞ்சம் வீட்டுக்காரங்க கீழே விழுந்திருப்பாங்க, அந்த அளவுக்கு ஆட்டம் போட்டுட்டே இருந்தால் அந்த 2 ப்ரெட்டை கொடுத்தோன்னா அமைதியாயிட்டாங்க. ப்ரூனோக்கு கொடுக்கும்போது வாங்கவே இல்லை. சரியா